ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मायं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुवैष्णवं च श्रीरूपं शाकरादं सहगना रघुनाथानिदं दं सजीवम् शाद्वैदं शावदूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंशाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतुसे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय 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 ओम नमो भगवते वासुदेवाय। आनंद लीलामय विग्रहाय हेमावदिव्य चैव सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीगुरो दीनदारिणी। जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जय शंकरनम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री प्रभुपादी महाराज कर्णम इन गुरुना कर्णम। ஓகே நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதிகளும் அடிக்கணும் பண்ணிவாங்க। ஹரே கிருஷ்ணா हरे कृष्ण। ஓகே பிரபு வந்து என்ன சொல்லி நான் கேட்டேன் என்ன ஸ்லோகம் இருக்கா இதை சரி நான் கேட்டேன் சொன்னா பிரபு இது ஸ்பெஷல் டாபிக் பேசுங்க பிரபு சொல்லி சொல்லியிருந்தாரு। அப்போ சரி நான் என்ன எடுத்தேன்னா சரி நம்ம இன்னைக்கு ஸ்ரதா நம்பிக்கை பற்றி பேசலாம் அது என்ன இதை பற்றி பேசலாம்। ஓகே ஹரே கிருஷ்ணா ஓகேவா ஓகே உற்சாகமாக கேட்கலாம்। ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்ரதா வாட் இஸ் அ ஸ்ரதா நம்பிக்கைனா எதில் என்ன எதுக்காக நம்பிக்கை கிருஷ்ணா பக்தியில் நம்மளுக்கு என்ன எதுக்காக நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் அது கிருஷ்ண பக்தி எதுக்காக நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் பேசணும் ஜாலியாக பேசலாம் நான் இப்போ அதிக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒன்றும் பேச மாட்டேன் ஓகேவா ஓகே நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சில ரூப கோஸ்வாமி சுவாமி சொல்லியிருக்காரு எல்லாரும் ஸ்லோகம் சொல்லுங்க பக்தி ரசம் சிந்துல ஆதா ஸ்ரதா ததா சாது சங்கா ததா பஜன கிரியா ததோ நர்த்தா நிவர்த்திஷா தத் நிஷ்டா ருச்சி ததா அஷ்டா சக்தி तदो भावा तदा प्रेमा भूयुडंचति
சாதகானாம் அயம் பிரேமா பிராதுர்பாவே பவேத் கிராமான். ஓகே, இது என்னன்னா 9 விஷயங்கள் இருக்கு ஒரு பக்தியில, 9 வகையான படிக்கட்டு இருக்கு. ஓகே, இங்க இருந்து எங்க பகவான் விஷயத்துக்கு அடையிறதுக்கு 9 படிக்கட்டு இருக்கு. நம்பர் 1 ஸ்ரதா, ஆதோ ஸ்ரதா. ஸ்ரதானா வந்து என்னது? உங்க பேர் என்னப்பா? அது துளசி தேவி. துளசியா? ஓகே, ஓகேவா? கோவமா இருக்கீங்களா மேல? நான் மன்னிப்பு கேட்டுனேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதோ ஸ்ரதா, நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேத், நம்பிக்கை இருந்துச்சுன்னா. தென் செகண்ட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து என்ன? சாது சங்கா. அதான் சதா ததா சாது சங்கா. சாது சங்கானா வந்து என்னது? பக்தரோட சங்கம். ஓகே, தென் பஜன கிரியா. பஜன கிரியானா வந்து என்னன்னா பக்தி பிராக்டிஸ் பண்றது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சதா நம்பிக்கை வந்து இருந்தாதான் நீங்க இதுக்குள்ள வரவே முடியும். அது நம்பிக்கை பெரிய நம்பிக்கை சின்ன நம்பிக்கை அது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருந்தாதான் இந்த வீட்டுல இருந்து காடி எடுத்து இங்க சென்டருக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. உண்மையிலே வந்து முதல் நம்பிக்கை. அப்புறம் என்ன பண்ண? சாசங்கம். சாசங்கம்னா பக்த சங்கம், டிவோடி சங்கம். இங்க வந்தவனு தான் அந்த நம்பிக்கை வந்து பெருசாகும். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அந்த பலூன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஊசி பட்டுச்சுன்னா பலூனு வெடிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். ஏதாச்சும் நீ சொல்லி பாரு, நான் விட்டுட்டு ஓடிடுவேன். என்ன எதுவும் சொல்லிடுவியா? அந்த மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கை வந்து சும்மா லைட்டா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அது சத்சங்கம் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகும். தென் சத்சங்கம் முடிஞ்சோடனே மூணாவது வந்து பஜன கிரியா. பஜன கிரியா என்னன்னா அங்கதான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன். சத்சங்கம் வரீங்க, பகவான் பக்தி பாதைக்கு வரீங்க, இது வரீங்க, உங்களுக்கு ரூல்ஸ் சொல்றாங்க. 4 வகையான கோட்பாடுகள் கடைப்பிடிங்க, அப்பதான் மாலை சாண்ட் பண்ணுங்க, அவர் சேவைக்கு வாங்க. சேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வருவோம். அப்புறம் பிரபு இல்ல பிரபு எல்லாம் முடியல, வேற ஆள் கந்தி பண்ணிக்கங்க. கந்தி நம்ம தேட மாட்டோம், நீங்க பார்த்து கந்தி பண்ணிக்கங்க. யார் சொல்ல கந்தி தேடிங்க. அதே கம்பெனியில் நம்ம பாஸ் நான் வந்து நீ வரல, எனக்கு இன்னொரு ஆள் ரிப்ளேஸ் பண்றாங்க வேலைக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம். அது எங்க நம்ம செய்ய மாட்டோம். அப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பஜனை கிரியில் வரும். ஏன்னா 5வது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வந்து பார்த்தீங்கன்னா அனார்த்த நிவர்த்தி. எப்போ நம்ம இந்த பஜனை கிரியா எப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் 4வது விஷயம் நடக்கும். என்னது? அனார்த்த நிவர்த்தி. அனார்த்த நிவர்த்தினா உள்ளுக்குள்ள மனசுள்ள அழுக்கெல்லாம் போகும். அந்த அனார்த்த எத்தனை வகையான அழுக்குகள் இருக்கு சொல்லி அது நிறைய லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ 5வது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் மனசுல இருந்து கிளியர் ஆகினாதான் அது 5வது நிஷ்டா. நிஷ்டானா வந்து பார்த்தீங்கன்னா உறுதி, கான்ஃபிடென்ட் கிடைக்கும், உறுதி கிடைக்கும். ஓகேவா? டிட்டர்மினேஷன். 6வது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி வந்தோன பிறகுதான் ருச்சி, டேஸ்ட் கிடைக்கும். அப்போதான் கிருஷ்ண பக்தியில் டேஸ்ட் கிடைக்கும். அந்த நாமத்தில் சேவை செய்யல, குக்கிங் பண்ணுறது, வாட் எவர், அப்போ டேஸ்ட் கிடைக்கும். தென் 7வது பார்த்தீங்கன்னா ஆசக்தி. ஆசக்தினா ஒரு அட்டாச்மெண்ட் வரும், டீப் அட்டாச்மெண்ட் வரும். ஓ பகவான் நம்மளுக்கு ஐயோ வந்து இது வெறும் வந்து சாம்பார் மட்டும் வச்சுட்டேன், இன்னைக்கு பகவான் வேற எதாவது செஞ்சு கொடுக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் செய்யலாம், அந்த அட்டாச்மெண்ட் வரும். ஒரு அம்மாக்கும் பேபிக்கும் எப்படி அந்த உறவு இருக்குமோ அந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே உறவு இருக்கும். அப்புறம் 8வது வந்து பார்த்தீங்கன்னா பாவா. பாவானா நம்ம ஏதாச்சும் ஒரு பாவத்தில் பகவான் கனெக்ட் பண்ணிக்குவோம். நமக்கு எத்தனை வகையான பாவம் இருக்கு துளசி? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாசிய பாவம், அப்புறம் வாட்சல்ய பாவம். தாசிய பாவம்னா சேவகனாக இருக்குது. வாட்சல்யனா வந்து என்னது? வாட்சல்யனா என்னது? பேரண்ட். நம்ம பகவான் வந்து குழந்தை, நான் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் மாதிரி. அப்புறம் வந்து சக்கிய பாவம். சக்கியனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. தென் வந்து மாதுரிய பாவம், பகவான் வந்து லவ்வா பார்க்கறது. அப்போ ஏதாச்சும் ஒரு பாவத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்மளா சொந்தமாக வந்து டெவலப் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு எப்போ இது வந்து 7வது ஸ்டேஜில் தான் நம்ம அந்த கிடைக்கும் நம்மளுக்கு. தென் 8வது வந்து பார்த்தீங்கன்னா 8வது பாவா. தென் 9வது பிரேமா. பிரேமானா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மேலே வந்து கடைசி அதான் பிரேமான வந்து என்னதுன்னா நம்ம வந்து என்ன நடந்தாலும் பகவானோடைய இதை விட்டு நம்ம ஒரு ஸ்டெப் வெளியாகவே ஆக மாட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 1 இருக்குமா, 2 இருக்குமா, 3 இருக்குமா, 4 இருக்குமா, 5 இருக்குமா, 6 இருக்குமா, 7 இருக்குமா, 8 இருக்குமா, 9 இருக்குமா? துளசி எதுல இருக்கும்? நம்ம எதுல இருக்கோம்? மாதிரி நீங்க சொல்லுங்க. சுடிதா போட்டீங்களா? 3வது இருக்கீங்களா? 3வது பஜனை கிரியா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதா நம்பிக்கை வந்துருச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாசங்கம் பண்றோம். பஜனை கிரியா நம்ம எல்லா கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 3வது ஸ்டக் பண்ணுது. மாதிரி கை தட்டு கொடுங்க, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. பஜனை கிரியா. பஜனை கிரியா இங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். 3வது செய்யணும், 4வது மாட்டி. 4வது வந்து அனார்த்த நிவர்த்தி. அனார்த்த நிவர்த்தினா மனசுல அழுக்கெல்லாம் வெளியாக்கணும். இப்போ அனார்த்த நிவர்த்தி எடுத்தோம்னா அது தனியாக ஒரு கிளாஸ், அது நம்ம போல. இப்போ நான் என்ன வரேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா
நம்பிக்கை பத்தி மட்டும் நான் பேச வரேன் அன்னைக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வந்து இது வந்து என்னதுன்னா, எங்க பகவத்கீதை பகவான் வந்து சொல்றாரு, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச காயே சுத்ர நிஷ்டாயா கிருஷ்ண பக்தி கையிலே சர்வ கர்ம கிருதஹாயா. அதாவது வந்து நம்பிக்கைனா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நம்பிக்கை என்ன அர்த்தம்னா பகவானுக்கு அன்போட சேவை செய்யுது, டூயிங் லவ்விங் சேவா. அப்புறம் தான் அந்த அன்போட சேவை செய்தாதான் கிருஷ்ண பக்தி கையிலே சர்வ கர்ம கிருதஹாயானா, நீங்க நம்பிக்கையோட சேவை செய்தாதான் ஒரு விஷயம் நடக்கும். என்னதுன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து சேரும். நம்பிக்கையோட செய்யலைன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு சேராது. நான் சொல்லல பாருங்க, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசம். விஸ்வாசம் என்னது? விஸ்வாசம். விஸ்வாசம் தமிழ் என்ன சொல்லுவாங்க? விஸ்வாசம் தான் மத்தி. விஸ்வாசம். விஸ்வாசம் வந்து என்னன்னா, இப்போ ஒரு டாக், நாயும் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க நிறைய இடத்துல. ஒரு நாயும் சொல்லாதீங்க, டாக் இல்லைன்னா பப்பி. இப்போ வந்து பப்பி வச்சிங்களா, அதுக்கு வந்து பிஸ்கட் போறீங்க, இது சும்மா ரோட்ல போகுது, அப்ப அது வந்து பிஸ்கட் போறீங்க. பிஸ்கட் போட்டோன்னே மறுநாள் நீங்க அதே இடத்துக்கு போனீங்கன்னா அந்த பப்பி என்ன பண்ண துளசி? என்ன பண்ண துளசி? நீங்க உற்சாகமா தான் துளசி, நான் உற்சாகமா கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே துளசி, ஓகேவா? பப்பிக்கு பிஸ்கட் போட்டோன்னே என்ன பண்ணும்? அது திருப்பி நமக்கு தேடி வரும். விசுவாசமா இருக்கும். நீ 2 நாள் போடலாம் கூட, 3ஆவது நாள் போட்டா கூட அது விசுவாசமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம விசுவாசமா இருக்கணும். ஏன்? நம்ம குருபாதருடைய உப்பு சாப்பிடுறோம். நம்ம குருபாதர் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சைவம் எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா வாரம் ப்ரோக்ராமுக்கு இதெல்லாம் யாருக்கு? குருபாதர் நம்மளுக்கு போட்ட பிச்சை. குருபாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இங்கெல்லாம் உட்காந்து பேசுறோமே, இந்த குருபாதர் மட்டும் 1965 அமெரிக்காவுக்கு போகலன்னா இந்த 30, 40, 50 வருஷம் சரி நம்ம எங்க இருப்போம்? எல்லாம் வேற எங்கேயோ. என்ன துளசி? எங்கேயோ என்னத்துக்கு துளசி, என்னத்துக்கு உட்காந்து என்னது படுத்து தூங்கிக்கலாம். உண்மையா துளசி? உண்மையா துளசி? படுத்து தூங்கிக்கலாம். என்னை கூட்டு வந்து கொடுமை பண்றாங்க, நான் பாட்டு எதிர்வேன். ஓகே துளசி, ஓகேவா? ஹாப்பியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்போட சேவை செய்தாதான் நம்ம வந்து எல்லாமே கிடைக்கும். சர்வ கர்மா ஹிருதயா, எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னது, நம்பிக்கை இருந்தாதான் நம்ம அடுத்து வந்து பக்தனாக மாற முடியும். டிவோட்டி ஆகணும்னா நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாம டிவோட்டி. நீங்க சொல்லுவாங்களா, சேத்துல ஒரு காலு நிலத்துல ஒரு காலுன்னு, அது மாதிரி 2 இதையும் வச்சுக்கிட்டு நம்ம பக்தன் ஆக முடியாது. இல்லை பிரபு, நான் அப்படிதான் பிரபு இருக்கிறேன். இங்க ஒரு வாரி பார்ப்போம், சரிப்பட்டாலும் வேற எங்கேயும் போய் பார்ப்போம். அதான் பகவான் வந்து எப்படின்னா, நான் இவர் கூட சொல்லுவேன், இவர் செய்யறாங்க பார்ப்போம், சரிப்பட்ட வரலன்னா கொஞ்சம் சேனலை மாத்திடுவோம், வேற எங்கேயும் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி. அப்போ அதனால ஃபுல் நம்பிக்கை இல்லாதப்ப அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு அப்பா வந்து என்ன பண்றாரு, அந்த டபுள் கட்டில் இருக்குல்ல, அதுல வந்து பேபி வந்து மேலே நிற்கிறாங்க பேபி. அப்போ அது மேலே நின்றுக்கிட்டு குதிக்க போகுதுப்பேன். அப்பா நம்ம கீழே படுத்துட்டாரு. அம்மா குதின்னு சொல்லிட்டாரு. அது என்ன பண்ணுச்சு, நீ பிடிக்க மாட்டியா, நீ விட்டுருவியா, இல்லை நீ ஏமாத்தோ, அது கேட்கல, குதினா குதிச்சிச்சு. அதான் நம்பிக்கை. நம்பிக்கை வந்து என்னதுன்னா சும்மா வராது. அது வந்து அது எப்படி வரும் அப்படி சொல்றேன் நான். அப்ப விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் நம்மளோட ஆச்சாரியார், அவர் வந்து என்ன சொல்றாரு, நம்பிக்கை வந்து 2 வகைப்பட சொல்றாரு. ஒண்ணு வந்து என்னன்னா சுவாபாவிகா, அதாவது சுவாபாவிகா ஸ்ரதா நம்பர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பல உட்பாதிகா ஸ்ரதா. சுவாபாவிகா ஸ்ரதானா வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவம், தமிழ்ல சுவாபாவம், அதாவது அவங்களுக்கு வந்து இங்க பூமியில பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து பகவான் மேல ஒரு சிறு நம்பிக்கை இருக்கும், இயல்பாவே அவங்களுக்கு இருக்கும். யாரும் பிரிச்சு முடியல, அவங்க வந்துருவாங்க, எப்படிதான் வந்துருவாங்க. அதான் சுவாபாவிக சிரதா. இது எப்படி வருதுன்னா சுக்குர்த்தினா வந்து என்னன்னா, போன பிரிவில இல்ல 2-3 பிரிவில ஏதாச்சும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணியோ, இல்ல நம்ம புக் வைக்க போறோம்ல, அந்த மாதிரி புக் வைக்க போகும்போது எங்கேயாச்சும் போகும்போது சம்திங் சில பேர் தண்ணி கொடுப்பாங்க, சில பேர் தங்கத்துக்கு இடம் கொடுப்பாங்க, மழை பெய்து நின்று போக சொல்லுவாங்களா, இதெல்லாம் வந்து சுக்குர்த்தி. இது போய் அவங்களை என்ன பண்ணுவோம், ஒரு 2 பேர் 3 பேர் சென்று அவங்களுக்கு வந்து பிறக்கும் போது பகவான் நம்பிக்கையோடு பிறப்பாங்க. அதான் வந்து சுக்குர்த்தி, அதான் சுவாபாவிக சுக்குர்த்தி. பிறக்கும் போது நம்பிக்கையோடு பிறப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பல உட்பாதிகா சுக்குர்த்தி. பல உட்பாதிக ஸ்ரதா, அதாவது என்னதுன்னா பலனா யாராவது மூலியமாக கருணை கிடைச்சி அப்ப அதுக்கப்புறம் நம்பிக்கை வருது. அது உதாரணம் பாத்துக்கங்க, யாரு, ரத்னாகர். யார் ரத்னாகர்? என் வீட்டு பக்கத்துல வேற ரத்னா, அவரையா? அந்த ரத்னா இல்ல, ரத்னாகர் யாரு, வால்மீகி. ரத்னாகர் வந்து பாத்துங்க, அவர் ஃபுல்லா வந்து அப்புறம் வால்மீகி எந்த பிராமணர் எழுதினாரு,
வால்மீகி என்ன பிராமணன்? சரி, ராமாயணம் எந்த பிராமணன் எழுதினாரு? ராமாயணம் பிராமணர் எழுதினாரு. வால்மீகி பாருங்க, காட்டில் உள்ளவர் அவரு, அதான் கொலை செய்யறவர் அவரு. வேதங்கள் யாரு, எந்த பிராமணன் எழுதினாரு? வேதங்கள் யார் எழுதினாரு மாதாஜி? எந்த பிராமணன் எழுதினாரு மாதாஜி? நீங்க தான் எங்கே பாக்குறீங்க, என்னைய பாருங்க. நீங்க வேதங்கள் எந்த பிராமணன் எழுதினாரு? வியாசர். யாருக்கு அவரோட இது என்னது? அவர் எங்க பிறந்தாரு? அவர் வந்து மீனவருக்கு பிறந்தவர், மக்ஷகாந்தா. அப்ப வந்து பாத்துங்க, இங்க என்ன குவாலிட்டி வேணும்னா, ஒரு குரு ஆவறதுக்கு இல்லைன்னா வந்து ஒரு வைஷ்ணவர் என்ன குவாலிட்டினா, பிறப்பு முக்கியம் இல்ல, யாருக்கு கிருஷ்ண தத்துவம் புரியுதோ, கிபா விப்ரா, கிபா ஞாசி, கிபா சுத்ரா, எந்த இதுல கூட இருக்கலாம், யாருக்கு கிருஷ்ண தத்துவம் புரியுதோ, யார் கிருஷ்ணன் மூல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணலாம், அவங்க வந்து குருவாகலாம் சொல்லி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நாட் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு, எங்கள் அம்மா எல்லாம் ஃபேமிலி, நாங்கள்லாம் ஃபேமிலி எல்லாமே பிராமின், அப்போ நான் பிள்ளையும் பிராமின். ஏன் என்னது இவர் 10 தலை இருக்குமா, பேர் என்னது? ராவணன். ராவணன் வந்து பிராமணன் தான், அவர் பிராமண குலத்தில் தான் பிறந்தாரு. ஆனால் செஞ்சதெல்லாம் பாருங்க அசுரத்தனம். அதே மகாபாரதத்தில் பாருங்க, பாண்டு அப்புறம் திருதராஷ்டிரர் வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பிறந்தவங்க. ஆனால் இவர் இருக்கிறால, விதுரர் இருக்கிறால வேலைக்காரிக்கு பிறந்தவர். அப்போ வந்து துரியோதனை ஏசுறாரு, ஏன்னா சித்தப்பா தானே வரும். ஏய், வேலைக்காரிக்கு பிறந்த நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு சொன்னா அவமானப்பட்டா அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உடச்சு போட்டு அவர் வந்து மகாபாரதம் வேணாம், இந்த மகாபாரத போய் விதுரர் இருக்க மாட்டார், கிளம்பிடுவார். இது வந்து வைஷ்ணவ அபராதம். எப்படி வந்து திரௌபதிக்கு அபராதம் பண்ணனால மகாபாரதம் நடந்துச்சோ, என்னோட இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா விதுரருக்கு அபராதம் பண்ணனால, வைஷ்ணவ நடந்ததுனால தான் இந்த மொத்த கேங்க அழிஞ்சிச்சு. இது நிறைய காரணங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்தனாக மாறுறதுக்கு வந்து பல உட்பாதிகா ஸ்ரதா. பல உட்பாதிகா ஸ்ரதானா ஒரு பக்தர் மூலியமா கருணை கிடைச்சி அவங்க மிகப்பெரிய ஆளா வருவாங்க. இப்போ வால்மீகி பாருங்க, ரத்னகரா வந்து வால்மீகி வந்து ராமாயணம் எழுதுறாரு. ஸ்ரீல புரபாத கருணையால அதாவது சாஸ்திரத்துல வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெளிநாட்டு கண்ட்ரில வந்து மலேசியா கண்ட்ரி, வெளிநாட்டு கண்ட்ரில மலேசியா கண்ட்ரி, அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் வரவே முடியாது சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆச்சாரியார் அவங்க போயிட்டு எல்லாரையும் மாத்துறாங்க. புரபாத போய் மாத்துறாரு, மாத்தி இப்ப அவங்க தான் நம்மளுக்கு குருவா இருக்கிறாங்க. அவங்க குருவா இருக்கிறாங்க. அதான் பலம் உட்பாதிகா ஸ்ரதா. அந்த நம்பிக்கை, அந்த ஸ்ரதா வந்து அவளுக்கு வந்து பலத்தை கொடுத்து அவங்களை வந்து மேல கொண்டு வந்துடும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜீவ கோஸ்வாமி இன்னொரு 2 வகையான நம்பிக்கை சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா லௌகிக ஸ்ரதா, இன்னொன்னு சாஸ்திரிக ஸ்ரதா. முதல் சொன்னது வந்து என்னது, 2 என்னது, முதல் 2 சொன்னது என்னது, அது ஸ்வாபாவிக ஸ்ரதா, ஒன்னு பல உட்பாதிக ஸ்ரதா. இது இன்னும் 2 வந்து என்னதுன்னா லௌகிக ஸ்ரதா, ஒன்னு சாஸ்திரிக ஸ்ரதா. லௌகிக ஸ்ரதானா என்னதுன்னா, இப்ப நம்ம நிறைய மோட்டிவேஷன் கேட்போம்ல, நீ பிறக்கும் போது ஏழையாக பிறந்து விட்டாய், நீ வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க, ஆனா நீ வந்து இந்த வாழ்க்கையில் முன்னேறணும், நீ புரிஞ்ச சாதிக்கணும். நம்ம அன்னைக்கு என்ன ஆயிரும், வீட்டுக்கு போனோம்னா ஃபுல்லா வந்து ஏதாச்சும் ஃபுல் ஃபயரோட போவோம். எப்படாச்சும் சொன்னா அது வந்து என்ன, அதான் லௌகிக ஸ்ரதா. உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து பூஸ்ட் பண்ண கொடுத்து செமினார் வச்சு உங்களுக்கு அப்படியே பவர் கொடுப்பாங்க. அம்மா நான் போய் இன்னைக்கு பிசினஸ் பண்ண போறோமா, ஏதாச்சும் பண்ண போறோமா, அது லௌகிக ஸ்ரதா. சாஸ்திரிக ஸ்ரதானா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதான் சாஸ்திரிக ஸ்ரதா. அப்ப அது சிம்டம் சாரி ஓகே. நம்பிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு கதை கேட்போம். ஏன்னா கால கிளாஸ் நான் அன்றைக்கே சொன்னேன், கால கிளாஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் ஸ்லோ மிஷின் கிளாஸ் போனுச்சு மாதாஜி, நீ பேசுப்பா, நீ எவ்வளோ வேணாலும் பேசு, நான் சேனல் அனுப்பிச்சிடுவேன். அதனால தான் கொஞ்சம் கதை ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், இது பண்ணோம். ஓகே, ஒரு ஸ்டோரி, நம்பிக்கைக்கு ஒரு ஸ்டோரி, ஓகேவா? இது வந்து ஸ்ரீமத் கௌரகுண்ட சுவாமி மகாராஜ் இது சொன்னது, இந்த ஸ்டோரி சொன்னது என்னதுன்னா, ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஏழையான ஒரு மாதாஜிக்கு ஒரு பையன், அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை, அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஜங்கலில் வந்து க்ராஸ் பண்ணி தான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் எப்பயுமே. அப்போ அவங்க அந்த ஜங்கலை க்ராஸ் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் சோறு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு கிருஷ்ணனோட மிகப்பெரிய டிவோட்டி அவங்க அம்மா, ரொம்ப நம்பிக்கைடுங்க. அவங்க அப்பா இல்லை, ஒரு அம்மா சிங்கிள் மாதிரி பையன். அப்போ அவன் அன்னைக்கு ஜங்கல் காடை க்ராஸ் பண்ணி தான் அவர் வந்து இதுக்கு போகிறாரு. அப்போ காடை க்ராஸ் பண்ணும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமல்ஸு அப்புறம் எல்லாம் கத்துற மாதிரிமா ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு பையன் வந்து சொல்கிறான். அவன் என்ன சொன்னான், ஏய் நீ என்ன பண்ணு, நீ உனக்கு ஏன் பயம், அவங்க காட்டில் பாரு கோபால் இருக்கிறாரு,
கோபால் ஒருத்தர் இருக்கிற, நீ அவர் கூப்பிடு, கோபால் கோபால்னு கூப்பிடு. he will help. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அப்படியாமா, யார் இருக்கா? கோபால் இருக்கிறாரா? சரி, நான் போய் சொல்றேன். அப்போ அதே மாதிரி கார்டை வந்து க்ராஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, கார்டை வந்து க்ராஸ் பண்ணும்போது அவருக்கு அதே போல பயமா இருக்கு. ஐயோ, புலி கரடி எல்லாம் கத்துற மாதிரியே இருக்கம்மா அப்படின்னா, சரி கோபால் சொன்னா அங்க ஒரு பையன் வரான். பையன் வந்து, ஏய் என்னாச்சு உனக்குன்னு? இல்லை கோபால். யாருன்னு? நான் தான் கோபால்னு. அப்போ என்ன பண்ணுறா, நான் ஏன் கத்துறேன்னு? இல்லை, எனக்கு இந்த கார்டை க்ராஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் கோபால் நீ தான். நான் தான் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன கார்டு க்ராஸ் பண்ணுவோம். சரி வா, நான் மாடு மேய்ச்சிட்டு பாரு, நீ வா அப்படியே வா, என் கூட பேசுவானு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் கூட்டு போறாரு. இப்படிதான் அண்ணாடிக்கு போயிட்டே இருக்கு. அப்போ இவனை கார்டு என்டர் பண்ணோன்னே அந்த இதை இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ரோடு இருந்துச்சுன்னா அந்த கிளாப் பஸ் எல்லாம் தாண்டி நடந்தா அந்த மெயின் இடத்துக்கு வருவாங்க, பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல வருவாங்க. அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் தாண்டி தான் மெயின் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அவர் என்ன பண்றாரு, அண்ணாடி வந்து கோபால் கூப்பிடுவாரு, அவர் வந்துருவாரு. சரி, கூட்டு போயிடுவாரு. கோபால் கூட்டு போயிடுவாரு. அப்போ ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ் ஸ்கூல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சரஸ்வதி பூஜா, கணேஷ் சரஸ்வதி பூஜை செய்வாங்க, ஸ்கூலில் செய்வாங்க. அப்போ என்னன்னா, அவங்க ஸ்கூலில் வந்து சரஸ்வதி பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சரஸ்வதி பூஜை அரேஞ்ச் பண்ணோடனே அவங்க வந்து எல்லாரும் ஏதாச்சும் வந்து சாப்பாடு இல்லை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணும். அப்போ இவரு வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா டீச்சர் சொல்லிட்டாங்க, உனக்கு ரொம்ப ஏழையாக இருக்க, நீ முடிஞ்சா ஒரு 50 பைசா எடுத்துருவா, 50 பைசா கொடுத்துரு, டொனேஷன் கொடுத்துரு, நான் அப்புறம் நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டேன். அவங்க அம்மா போய் கேட்பாங்க, அவங்க அம்மா போய் கேட்பாரு, அம்மா இந்த மாதிரி சரஸ்வதி பூஜா இந்த மாதிரி 50 பைசா. நம்மளே ஏற்கனவே போயிருந்தோம், ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட, நம்ம 50 பைசா வரேன், அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. அப்போ யார் கேட்க, ஸ்கூல் எல்லாம் கேட்குறாங்கன்னு. நீ போயிட்டு என்ன பண்ணுற, இந்த கோபால் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லல, அவங்கள்ட்ட போய் கேளு, அவன் எடுத்து கொடுப்பான், அவங்க எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, கோபால் கூப்பிட்றாரு, வா க்ராஸ் பண்ணல, இன்னைக்கு எனக்கு பஞ்சாயத்து முடியும் சொல்லிட்டாரு. என்னதுன்னு, எனக்கு வந்து ஸ்கூலில் சரஸ்வதி பூஜா, அவங்க எனக்கு வந்து ஏதாச்சும் எடுத்து சொல்கிறாங்க, நான் என்ன எடுத்து போகிறது, எங்கள் அம்மா காசு சொல்லிட்டா, நீ எனக்கு கொடுன்னு. சரி, நீ இப்போ நாளைக்கு வான்னு சொல்லிட்டான். அப்போ திருப்பி மறுநாள் காலையில் வரும்போது திருப்பி கோபால் கூப்பிட்றாரு. அவர் திருப்பி வராரு. வந்துட்டோன்னு என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு என்ன எடுத்துருக்கு, நான் சரஸ்வதி பூஜை போனேன்னு. ஓகே, இதை பாரு, இதில் வந்து ஒரு பால் இருக்குது, இந்த பாட்டில் நீ போய் கொடு. அவர் சொல்ற, ஐயோ ஸ்கூலு க்ரௌடு, செம்ம க்ரௌடு, இந்த சின்ன சட்டியில் பால் வந்து பத்துமா, அங்கே போயிட்டு உன்னை நம்பினதுக்கு என்னை வந்து காலவரை விட்டுலன்னு. எடுத்துட்டு போப்பா, நீ எடுத்து போய் கூட, நீ ஊற்ற பால் வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் மேஜிக் போட்ட இதெல்லாம் பால் வருது, நீ போய் ஊத்தப்பா, நீ போய் எடுத்துட்டு போய் இங்கே போய் இது பண்ணு, எல்லாம் உலகம் என்னை வந்து திருப்பி கேளுன்னு. சரி, நான் எடுத்து போறேன்னு. அப்போ என்ன பண்ண, ஒரு சின்ன பாட்டில் இவ்வளோ பஸ் அவர் நம்பிக்கையே இல்லை, இது போய் கொடுக்கணும் என்ன பண்ண. அப்போ டீச்சர் என்ன பண்ணாங்க, இது ஊத்துறாங்க, ஒரு பெரிய பாட்டில் ஊற்ற அதில் பால் வந்துட்டே இருக்கு, ஃபுல்லாக பால் வருது, ஃபுல்லாக ட்ரம்முங்க பால் வந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், பார்த்தா இவர் தான் ஹாய் டொனேஷன், இவர் தான் பெருசாக, இவர் தான் ஃபுல்லாக வந்து நிறைய பால் இவர் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அதுலேருந்து நிறைய சப்ஜி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இவருக்கு வந்து ஸ்கூலில் பாடலாம் கிடைக்குது, பால் அவன் எவ்வளோ யாரும் இருந்தாலும் எவ்வளோ பால் எடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து திரும்பி மறுநாள் வராரு, கோபால். அப்போ அதுக்கு முன்னே வந்து என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ பையன் கேட்டானே, ஒன்றுமே செய்ய முடியலையே, சரி இன்னைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுவேன், அவனுக்கு அப்படியே இது பண்ணிடலாம். அதான், நீ ஸ்கூலுக்கு போனியே, ஏதாச்சும் எடுத்து போனியா, நீ சரஸ்வதி பூஜை என்ன கொடுக்க முடியல. ஏமா நீ தானே சொன்னம்மா கோபாலுக்கு, அவன் கொடுத்தாருமா, ஒரு போட்டை கொடுத்தான், அதை எடுத்து போனா ஃபுல்லாக பால், ஸ்கூலில் என்னை பாராட்டினாங்க, நீ தான் பெரிய டொனேஷன் கொடுத்துக்கடான்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்ன, கோபாலா ஆக்சுவலி வந்து அவன் நம்பிக்கை இருக்கு, யாருக்கு அவங்க நம்பிக்கை இருக்கு. ஆனால் காட்டில் கோபால்னு ஒரு கேரக்டர் கிடையாது. அவங்க என்ன பண்ணுங்க, பையனுக்கு வந்து தைரியமாக போகிறதுக்கு வந்து நீ இந்த பகவானோட பேரை சொல்லி நீ சொல்லணும். பட் வந்து பையனுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. இவரு உண்மையிலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நினச்சிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த கதை சொல்ல போயிட்டே இருக்கும். அப்போ இதில் என்னதுன்னா, நம்பிக்கை வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னது, முதல் விஷயம் என்னது, சிம்பிள் ஹார்ட். மனசு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு, துளசி இருக்காங்க, துளசி இப்போ நான் வந்து ஒரு லட்டு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா, லட்டு எடுத்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துளசி லட்டு எடுத்து வரேன், துளசி லட்டு எடுத்து என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, கட்டுதான் துளசி. இப்போ நான் அந்த துளசி நான் இப்போ என்ன பண்ணிடுவேன்னா, துளசி லட்டு கொடுத்துட்டு அந்த கழுத்துல செயினை எடுத்துருவோம் அப்படின்னு நான் ஒரு மோட்டிவ் வரேன் வச்சுங்களேன். அப்போ என் மனசில் பல யோசனை இருக்குது. ஆனால் துளசி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசு ஒன்றுமே இல்லை, அவன் லட்டு கொடுக்குறான், அவன் சாப்பிட்டுக்கும், பொறுப்பு கொடுக்குறாரு, நம்ம சாப்பிட்டுக்கும், அப்படி தான் நினைக்க, உண்மை இல்லையா, அவ்வளோதான். இட்ஸ் அ சிம்பிள் ஹார்ட். பகவானை நம்புறது வெரி சிம்பிள் ஹார்ட். வெறும் மனசில் எதுவும் இல்லை, அவர் காப்பாற்றுவார், அவ்வளோதான். இவர் காப்பாற்றுவார் இல்லையா, இந்த ஆள் நம்மளை ஏமாத்திடுவார் கிருஷ்ணரு,
இல்லை அன்னாடிக்கு சேவை செய்யறமே, ஒரு நாள் லீவ் போட்டுமே, இல்லை நம்மளுக்கு அதே மாதிரி ஏமாத்திடுவாரு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் காப்பாற்றுவாரு அவ்வளோதான். அந்த சிம்பிள் ஹார்ட் இருந்துச்சுன்னா ஸ்ரத்தா நம்பிக்கை ஃபுல்லாக டக்குன்னு வந்துடும், அவ்வளோதான். தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். அந்த நம்பிக்கை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ஃபேத்து, நம்பிக்கை வந்து அது வந்து எப்படி ஒன்று வரும்னா, சாது சாஸ்திரா குரு வாக்கியா. நம்ம சாதுக்கள் சொல்றத கேட்கணும், குரு சொல்றத கேட்கணும், சாஸ்திரா சொல்றத சாது குரு சாஸ்திரா சொல்ல கேட்கணும். நம்ம என்ன பண்றோம், சாது குருக்கள் சொல்லும் போது எஸ் மகாராஜ் இன்னும் மகாராஜ் வெரி குட் மகாராஜ் எல்லாம் எல்லாம் ஆடிட்டு, அப்போ வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கும், மகாராஜ் ஃப்ளைட் ஏறி இப்படி போவார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஓன் ஆக்டிவிட்டி செய்வோம். என்ன நம்பிக்கை வைக்கணும்னா, அவங்க சொல்கிற வார்த்தை மேலே, வைஷ்ணவர் மேலே, சாதுக்கள் மேலே, சாஸ்திரம் மேலே நம்பிக்கை இருக்கணும். சாஸ்திரம் விஷயம் ஒன்று சொல்லுதுன்னா அதில் ஃபுல் நம்பிக்கை வந்து இருக்கணும் நம்ம. அப்போ அதுக்கு முதல் விஷயம் தான் சிம்பிள் ஹார்ட். சிம்பிள் ஹார்ட் வந்து எப்படி வரும், ஏற்கனவே மனசில் வந்து பல எண்ணங்கள் ஓடுது, பல ஓட்டங்கள் ஓடுது, உண்மை இல்லையா? பல சிந்தனைகளுக்கு எப்படி உடனே சிம்பிளாக வரும்? அதுக்கு மகாபிரபு ஒரு இது கொடுக்குறாரு, எப்படி சிம்பிள் ஹார்ட் வரணும். அப்ப அந்த சிம்பிள் ஹார்ட் வந்து எப்போ வரும், எல்லாரும் சொல்லுங்க. உச்ச சங்கீர்த்தனே காரி ஸ்ரதார பிரச்சாரா. ரெமிடி, இதுதான் வந்து மருந்து. ஏற்கனவே மனசு வந்து பல சிந்தனைகள் இருக்கு. இப்ப சிம்பிள் ஹார்ட் இருந்தா தான் நம்பிக்கை டக்குன்னு வரும். இப்ப சிம்பிள் ஹார்ட்டை எப்படி வருது, உண்மையிலே மதிஜி? இப்ப சிம்பிள் ஹார்ட்டை எப்படி வருது? அதான் உச்ச சங்கீர்த்தனகாரி ஸ்ரதாரே பிரச்சாரா. உச்ச சங்கீர்த்தன லவுட் நாம சங்கீர்த்தன். அதே போல சாண்டிங் பண்ணும்போது வாயை திறந்து சாண்டிங் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அடுத்து பக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி சாண்டிங் பண்ணக்கூடாது. ஒரு ஆண்டி போறாங்கன்னா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம. அதுக்கு அந்த பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம காதுக்கு வழங்க பண்ணணும். அதான் உச்ச நாம சங்கீதம். அதே போல நாம சங்கீதம் பண்ணணும். ஏன் நாம சங்கீதம்னா, அந்த நாம சங்கீதம் நடக்கும் போது சவுண்டு பெருசா வருதுல. இப்ப தனிப்பட்ட முறையில் நாம ஜபம் பண்ணும்போது அதுல அபராதங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா சங்கீதம்னா எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அதுல அபராதங்கள் இருக்காது. அதுல வந்து என்னன்னா, இப்ப ஒரு ஆளு ஒரு கிணத்துல உள்ள விழுந்துட்டாங்க, அம்மா காப்பாத்துன்னு கேட்கறாங்க வச்சுங்களேன், சவுண்டு ரொம்ப குறை வரணும். இப்ப எல்லாரும் கிணத்துல விழுந்து என்ன துளசி எல்லாரும் கத்துறோம் வச்சுங்களேன். துளசி நீங்க கூட மேல இருக்கீங்க, துளசி காப்பாத்துங்க கத்துனா உங்க வழங்க வழங்காதா? வழங்காதா? இப்ப நான் வந்து மொத்த கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாரும் உள்ள விழுந்துட்டோம், கிணத்துல இருக்கு வச்சுங்களேன். இப்ப நீங்க போறீங்க பாக்குறீங்க எல்லாம் கத்துறோம், துளசி காப்பாத்துக்கிற, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்ப நடந்து போகும்போது நாங்க எல்லாம் கத்துறோம், விளங்க வழங்காதா? விளங்காதுன்னு விளங்குமா? விளங்காதா? விளங்க. அப்ப காப்பாத்த மாட்டீங்களா? கிடையாது பிரபா, எவ்வளவு கவச்சம் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வந்து கவச்சம் பண்ணிருக்காங்களா இல்லையா? காப்பாதே இல்லையா? காப்பாதீங்கன்னா அப்ப நம்ம காப்பாது. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்தும் போது அது வந்து சவுண்டு நல்லா பெருசா வழங்கும். எல்லாரும் நம்ம அதுதான் சங்கீதம் என்பது, எல்லாரும் சேர்ந்து பகவான் கிட்ட முறையிடுது. அதான் நாம சங்கீதன். அப்ப உச்ச நாம சங்கீதம் சர்தாரே பிரச்சார். அப்பனா நீங்க நாம சங்கீதத்தில் கலந்துக்கும் போது, பகவான் நாமத்தை வந்து சங்கீதம் செய்யும் போது, என்னோட நீங்க சொந்தமா சாண்டிங் பண்ணும்போது அந்த சவுண்டு காதுக்குள்ள போகும்போது ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கை வந்து டெவலப் ஆகும். மனசு வந்து சிம்பிள் ஹார்ட்டா ஆகும். இப்ப நம்பிக்கை வரும்னா மனசு சிம்பிள் ஹார்ட்டா இருக்கணும். அந்த பையன் பாருங்க, கோபால் கத்தும் போது மனசுல ஒன்றும் இல்லை. எங்க அம்மா ஒன்று சொன்னாலே, இந்த ஆள் உண்மையிலே இருப்பானா இருக்க மாட்டானா அந்த சந்தேகம் இல்லை, வெறும் சிம்பிள் ஹார்ட். சின்ன பிள்ளைங்க என்ன அவ்வளவுதான், எங்க அம்மா சொல்லிட்டா நான் வந்து அந்த கோபால் கூப்பிட போறேன். அதே போல குலபாத ஆச்சாரிகள் நம்ம சொல்றாங்க, ஜஸ்ட் நம்ம நம்பணும். அது நம்ம தான் உள்ளுக்குள்ள மனசு சாக்கடையா இருக்க, ஃபுல்லா அழுக்கா இருக்கும்போது எப்படி வரும்? அப்ப மனசு சிம்பிளா இல்லை, மனசுல பல யோசனைகள். இதுக்கும் ஒரு பார்ப்போம், இதுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டெண்ட் பாயில இருப்போம். நம்ம முழுசா போயிட வேணாம், ஒரு ஸ்டெண்ட் பாயில இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் போது காப்பாற்றுவார். அப்போ மனசு சிம்பிள் ஹார்ட்டா இல்லை. மனசு சிம்பிள் ஹார்ட்டா இருக்கணும்னா இதான் விஷயம். உச்ச நாம சங்கீதனை எப்பவுமே சாண்டிங் என் நாம சங்கீதம் ஆஃப்கோர்ஸ் சங்கீத சத்தமாக இருக்கும். ஆனால் சாண்டிங் வந்து எஸ்பெஷலி நம்ம சொல்ற வார்த்தை நம்ம காதில் கேட்கணும்.
அது வந்து வேற லெவலு. அது ஆச்சாரிகள் புரோபால் சென்டர். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம சொல்றது நம்ம காதில் கேட்கணும். பிகாஸ் நம்ம ஒன்றும் வந்து ஸ்டீல் வந்து ஒன்றும் வந்து பஜனை கிரியாவில் இருக்கும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? இல்லை பிரபு நான் வந்து அதெல்லாம் தாண்டிட்டு போனோம்னா ஓகே, ஹரி கிருஷ்ணா உங்கள் கருணை கொடுங்க, அவ்வளோதான். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணி சாண்டி பண்ணோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் 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 ஹரி ஹரி. இந்த 16 வார்த்தையும் உலக காதல் விழுணும். உண்மையில துளசி ஹரே, அப்புறம் ஹரி ஹரி. அப்போ பின்னாடி முக்கால்வாசி சாண்டி நான் பார்த்துருக்கேன். பின்னாடி அந்த ஹரி ஹரி காண போயிடுவாங்க. இல்லை 3 ஹரி 4 ஹரி வரும். ஹரி 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 இல்லை ஹரி 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 3 ஹரி இல்லை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ராம 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 ஹரி ஹரி ராம ராம ஹரி அங்கே சேர்த்துக்கலாம், ஹரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, சொந்தத்தில் சொல்கிறத காதுக்கணும். அப்போ தான் அந்த நம்பிக்கை ஃபுல்லாக வரும் நமக்கு. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டிங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதா சப்த விஸ்வாசு காஹே சுத்ர நிச்சய கிருஷ்ண பக்தி கையிலே சர்வ கர்ம கிருதஹயா. அதாவது வந்து யார் வந்து நம்பிக்கையோட வந்து லிவிங் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வகையான விஷயங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யும் போது எல்லா வகையான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அவங்க வந்து வேறு எதுவுமே தேடி போக தேவையில்லை. அதான் வந்து நம்பிக்கையோட மிகப்பெரிய விஷயம். நம்பிக்கை வந்து அது வந்து எப்பவுமே வந்து நம்ம கூட வளர்த்துக்கிட்டே வரணும். நம்பிக்கை இல்லைன்னா வேற எந்த விஷயம் நீங்கள் செய்ய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்மா கிருதஹயனா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ண பக்தியில் வந்து நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யும் போது உங்களுக்கு எல்லா வகையான கர்ம விஷயங்களும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கிருஷ்ணன் பூர்த்தி பண்ணுவார். கவுந்தைய பிரதிதானகி நாமே பக்திய பிரணஷாதி. அதாவது வந்து என்னுடைய பக்தன் என்னைக்கும் அழிவதில்லை. ஏன் அழிவதில்லை சொல்லிக்காரு? ஏன்னா அவன் நம்பிக்கையோட சேவை செய்கிறான். பாதி செய்யறானா, பாதி நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. அவன் நம்பிக்கையோட சேவை செய்யும் போது அவங்க எல்லா வகையான கம்ப்ளீட்டாக அப்போ காப்பாற்றுவார். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து என்னதுன்னா அதுக்கு வந்து நான் மனசில் வந்து so much அழுக்கு இருக்குது. அப்போ அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். மனசில் so much அழுக்கு வந்து என்னதுன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான அழுக்குகள் இருக்குது. 4 வகையான அழுக்குகள் இருக்குது. அதாவது வந்து என்னன்னா அஷத் கிருஷ்ணா. நம்பர் 1 அஷத் கிருஷ்ணா. அஷத் கிருஷ்ணா என்ன அர்த்தம்னா சட்னா நித்தியமானது, ஆஷட்னா டெம்பரவரி நித்தியம் இல்லாதது. அதான் அஷத் கிருஷ்ணா. தற்காலிகமான விஷயத்து மேலே so much அட்டாச்மெண்ட், அதான் அஷத் கிருஷ்ணா. என்னோட இது என்னோட அது இந்த எல்லாமே இங்கே எதை நம்ம எடுத்து போக முடியும்? எதுவுமே எடுத்து போக முடியாது. எல்லாமே டெம்பரவரி. அதை பற்றி இப்போ அதில் ஒன்று போட்டிருக்கு என்னன்னா அஷத் கிருஷ்ணானா வந்து என்னன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி. ஓகே, எஸ் அஷத் கிருஷ்ணா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதய துர்பல்யா தான் வந்து என்னன்னா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். மனசு ரொம்ப வீக்காக இருக்கு. மனசு வீக்காக இருக்குன்னா என்னது மனசுல வந்து ஹார்ட்ல பிளாக் இருக்கு, அந்த வீக் இல்லை. மனசு வீக்காக இருக்குன்னா என்னதுன்னா நம்ம கிருஷ்ணர் பக்தர்கள் சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் வெக்கப்படுவோம். நம்ம திலக்கு போறதுக்கு வெக்கப்படுவோம். அப்புறம் வந்து வேறு விஷயத்துல கொஞ்சம் வெக்கப்படுவோம், தயக்கப்படுவோம். அப்புறம் ஒன்று வந்து என்னன்னா ஹிருதய துர்பல்யம் ஒன்று என்னன்னா நம்ம சாதன பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுற பக்தி இருக்குல்ல, அது ஒழுங்காக செய்ய மாட்டோம். 16 மாலை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு குருபாதம், 16 மாலை பண்ணுங்கன்னு. அப்போ தீட்சை எடுத்து நம்ம 16 மாலை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ 16 மாலை பண்ணாமல் நம்ம வந்து சரி இன்னைக்கு நாள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இன்னைக்கு நாள் பண்ணிக்கலாம், நாளைக்கு அதி பண்ணிக்கலாம், அதை போகும்போது இதெல்லாம் வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். இதெல்லாம் மனசில் வந்து இதெல்லாம் மனதோட பலவீனம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 4வது வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகை அபராதம் இருக்கு. நாமத்துக்கு 10 வகை நாம அபராதம் இருக்கு. 10 நாம அபராதம் வந்து என்னது? வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்களே குறை பேசக்கூடாது. யார் வைஷ்ணவர் யார் வைஷ்ணவர் இல்லை என்னது எப்படி நம்ம தெரியும். 2வது வந்து தேவர்களையும் பகவானையும் தேவர்களையும் சேம நினைக்குது. இதுக்கு உண்டாலும் பரவாயில்ல பிரபு, அதையும் பரவாயில்ல பிரபு, எல்லாம் சேம தானே பிரபு, எல்லாம் தண்ணியும் எல்லாம் போய் கடல் தானே போய் சேருது, எல்லாம் கொண்டு அப்படியே சொல்லுவாங்க. எல்லாம் தண்ணி ஆற்று தண்ணி எல்லாம் தண்ணி கடல் தான் சரி, எல்லாம் கூட கட்ட ஒன்றா சேர்ந்துடும் கிடையாது. பகவான் வேற. 3வது அபராதம் குருவோட கட்டளையே மீறுறது. 4வது சாஸ்திரந்தா, சாஸ்திரத்தை வந்து சொல்றது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு. 5வது பகவான் நாமஜம் பண்றது கற்பனை நினைக்கிறது. 6வது வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாம வந்து சொந்தமா விளக்கம் கொடுக்கறது, சொந்தமா நம்மளே ஒரு இது பண்றது, நம்மளே ஒரு விளக்கம் கொடுக்கறது. 7வது வந்து என்னது நாமஜம் பண்ணா பாவங்கள் போவோம்,
அதான் பாவங்கள் போத இந்த சைடு திருப்பி ஒன்று பண்ணிக்கலாம். அதாவது யானை வந்து பல மணி நேரம் வந்து தண்ணியில் குளிச்சுட்டு திருப்பி தரைக்கு வந்து மண்ணை மாதிரி தள்ள போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ஃபுல்லாக சாட்டிங் பண்ணி பக்தி சேவை செஞ்சுட்டு இங்கே போயிட்டு ஒரு பாவத்தை பண்ணிட்டு கிருஷ்ணா 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 மனசு கிருஷ்ணா இன்னிலேருந்து செய்ய மாட்டேன், இதான் லாஸ்ட்டு, இன்னிலேருந்து பாரு செய்ய மாட்டேன், உண்மையில சொல்லி செய்ய அனுப்பி கேட்டு வச்சிங்களா, ஓகே அன்னைக்கு கிளியரு. இப்போ திருப்பி நம்ம திருப்பி அது பழசை செய்யறது. அதான் நாம ஜபத்தை பண்ணிட்டு அந்த இதில் வந்து பாவம் பண்ணுறது. இருமல் நிற்கணும்னா ஐஸ் வாட்டர் நிப்பாட்டணும். ஐஸ் வாட்டரையும் குடிச்சிக்கிட்டு இருமல் வந்து குடிச்சா எப்படி இருமல் நிற்கும்? உண்மையிலே வந்து கரெக்டாக இல்லையா வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு இருமல் நிற்கணும், நிற்காது. அப்போ எட்டாவது வந்து என்னதுன்னா இதை பண்ண நான் கொஞ்சம் பண்ண என்ன கிடைக்கும், நோயெல்லாம் போயிருமா பிரபு, வீட்டு கடலாம் தீர்ந்துருமா, பலனை எதிர்பார்க்கறது. நான் கொஞ்சம் பண்ணும்போது பலனை எதிர்பார்க்கறது. பலனை எதிர்பார்க்க தேவையில்லை. கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு வந்து கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை. நம்மளுக்கு என்ன தேவையோ அவர் செய்வாரு. நம்மளுக்கு பேபில இருந்து பாக்குறாரு. உண்மையிலே வந்து நம்ம இந்த பூமியில பிறக்கும் போதுல இருந்து அவர் பாக்குறாரு. நம்மள அவருக்கு தெரியாதா, நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நீ எனக்கு செய்யற சேவை செய்யப்பா, நான் உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு கொடுப்பேன். நீ புதுசாக உனக்கு கேட்க லிஸ்ட் போடாத, எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் வீட்டு கடை வேணும் மளிகை ஜாமான் வேணும் எல்லாம் கேட்டா அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு. அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு. அதான் பல எதிர்பார்க்கக்கூடாது. 9வது என்னது, நம்பிக்கை இல்லாத பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நம்பிக்கைலாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நாம அதை சொல்லக்கூடாது. சுற்றி எல்லாம் நம்பிக்கை இல்லாத தானே இருக்காங்க. அப்போ அதுக்காக நம்ம வந்து ஃபுட்பால் லைஃப் ஜஸ்ட் வந்து ஒரு சம் சுக்குருத்தி. அதுக்கு மூலியமாக அவங்க அடுத்தடுத்த பிரிவில் எல்லாம் இந்த பிரிவில் கூட வரலாம், சம வருவாங்க. 10வது வந்து என்னது, 10வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது 10வது என்னது, பகவான் மேல நாமத்தில் நம்பிக்கை இல்லை. 2வது அது அதுலேயே ஒன்றும் வருமுங்க. அதாவது வந்து பகவானோடைய நாமத்தை பற்றி அதோடைய பகவான் பற்றி நல்லா மூட்டை கிளாஸை கேட்டுட்டு ஃபுல்லாக ஆடியோ கிளாஸு வீடியோ கிளாஸு பக்தி சாஸ்திரி பக்தி வைபவா வாட் எவர் எல்லா கிளாஸ், ஜூம் கிளாஸு கூகுள் மீட் கிளாஸு இப்போ டீம்ஸில் வர கிளாஸு எல்லா கிளாஸையும் கேட்டுட்டு திருப்பியும் அதே பௌதிக சிந்தனையில் அதே வந்து பௌதிக இதில் திருப்பி அங்கேயே இருக்கிறது. மாற்றங்கள் வரணும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இஸ்கானுக்கு இந்த டெம்பிளுக்கு வரும்போது முத வரும்போது அப்போ ஒரு செடி நட்டு வச்சுருந்தோன்னா இந்நேரத்துக்கு அந்த செடி பெருசாக இருக்குமா இருக்காதா, ஒரு பழமோ பூவோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த செடி மாதிரியே நம்ம இருக்கணும்னா நம்ம வளர்ந்துருக்குமா இல்லையா துளசி? வளர்ந்துருக்குமா? நீ கிளாஸ் முடிச்சுன்னா நான் சாப்பிட்டு கிளம்புவேன், நீ ரொம்ப நேரம் பேசாத. அவங்க அதான் பார்க்குறாங்க வளர்க்குறாங்க. துளசி ஓகே தானே, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்ட் இல்லையா? யோசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட் இல்லையா துளசி? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறீங்க கூட, ஓகேவா? ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பிக்கை இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். திருப்பியும் அதே பௌதிக விஷயத்தை செய்யக்கூடாது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நாம அபராதம். இந்த மாதிரி அபராதம் இருக்குது. நாம அபராதம் ஒன்று. அடுத்து தாம அபராதம் இருக்குது. தாம அபராதம்னா ஒரு ஹோலி பிளேஸுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சில விஷயம் செய்யவே கூடாது. அங்கே போயிட்டு பகவான் இடம், இது ஆட்டையை போட்டுடலாம், இதை எடுத்து வச்சுக்கலாம், வீட்டுக்கு எடுத்து போயிடலான்னு நம்ம செய்யவே கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தாம அபராதம். அப்புறம் வந்து இன்னும் வந்து என்னது, விக்கிரக அபராதம். பகவான் விக்கிரகம் இருக்குன்னா அது குரூப் பக்தி ரசம் செந்தில் போட்டிருக்கு. பகவான் இருக்கும் போது கால் நீட்டிக்கிட்டே படுத்துக்கிட்டே, பகவானை நீ படுத்து நானும் படுத்துருக்கேன். அப்புறம் வந்து இப்படி பாக்குறது பகவானை. அவர் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. விக்கிரக அபராதம் நிறைய இருக்கு. விக்கிரக அபராதம்னா வெறும் விக்கிரகம் மட்டும் இல்லை, அப்புறம் விக்கிரகம் வேற, போட்டோ வேற பிரபு. போட்டோல பவர் குறைவு பிரபு, விக்கிரகம் பவர் கூட பிரபு. கரெக்டா மதுஜி? நீங்க உங்க பேர் என்ன மதுஜி? சாரி, எங்கடா? விலாஷினி. ஓகே, எல்லாம் சேர்ந்து விலாஷினி ஒரு பேர் இருக்கு. இது கூட எஸ்பி வந்து எஸ்பியில் வந்து விலாஷினி வந்து பஸ் சொல்லுங்க. விலாஷினி மதுஜி, போட்டோல பவர் கூட மதுஜி. சார் போட்டோல பவர் குறைவு, விக்கிரத பவர் கூட. எப்படி மதுஜி? அடுத்தானே மதுஜி? சேம். எது சேம் சொல்றீங்க? நான் சொன்னது சேமா இல்லை வந்து ரெண்டுக்கும் சேம் ஈக்குவல் பவர் இருக்கா எப்படி? இல்லை விக்கிரத கொஞ்சம் பவர் கூட இருக்கா? விக்கிரத கொஞ்சம் கூட இருக்கு மதுஜி. போட்டோ கொஞ்சம் பவர் மதுஜி. துளசி நீங்க கரெக்டா இல்லை துளசி சொல்லுங்க. போட்டோல பவர் கூட இருக்கா இல்லை விக்கிரத பவர் கூட இருக்கா? நீங்க எதையாச்சும் சொல்லியா? கேட்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா போட்டோல பவர் குறைவு, விக்கிரத பவர் கூட கிடையாது. நம்ம வந்து
என்ன மூட்ல சேவை செய்கிறோம், பக்தி இருக்கா இல்லையா அதான் இம்பார்ட்டன்ட். பக்தி இருக்கா இல்லையா அதான் இம்பார்ட்டன்ட். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து பக்தி, அதாவது நம்பிக்கை இருந்தால் தான் பக்தி வரும். அந்த பக்தி இம்பார்ட்டன்ட். விக்கிரகம் இருக்கா இல்லை ஃபோட்டோ இருக்கா இல்லை வந்து இப்போ என்ன இருந்தாலும் அங்கே அன்போட சேவை செஞ்சிச்சுன்னா பகவான் அங்கே நேரக்க வருவார், அவ்வளோதான். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நேற்று கூட சொல்லியிருந்தேன் உதாரணம். உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு யார் போயிருக்கீங்க? அது போயிருக்கீங்களா? உடுப்பி போயிருக்கீங்களா? கிருஷ்ணர் வந்து வாசப்படியை பார்ப்பாரா சைடில் பார்ப்பாரா? சைடில் பார்ப்பாரு. அந்த கதை கேட்டிருக்கீங்களா? பக்த கனகதாஸ். பக்த கனகதாஸ் அதாவது ஒரு காலகட்டத்தில் அதாவது கீழ் ஜாதியில் பிறந்தவங்க வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது, ஓகேவா? அவங்க வந்து சிலிப்பர் கட்டில் தான் இருக்கணும். ஆனால் பக்த கனகதாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கீழ் ஜாதிக்கும் கீழே அவங்களாம் வந்து கோயிலுக்கு பின் சைடு தான் நிற்கணும். அந்த அங்கே நிற்கணும் வெளியே. கோயில் இப்போ கோயில் இருக்குன்னா இப்போ இங்கே நின்று கூட பகவான் பார்க்க முடியாது. அவங்களாம் வந்து அங்கே சாப்பாடு இருக்கு, அங்கே போய் நிற்கணும், அங்கே நிற்கணும். போங்கடா அங்கே போய் நில்லுங்கடா சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே போய் நின்று போ, அங்கே போய் நின்று கூப்பிடுங்க கோவிந்தா ராமானு அங்கே அனுப்பி விட்டுருவாங்க. இவர் என்ன பக்த கனகதாஸ் என்ன பண்றாரு, அன்னாடுக்கு பிரார்த்தனை பண்றாரு, ஐயோ பகவானே உன்னை ஒரு தடவை கூட இந்த தரிசனம் பண்ண முடியலையே. அப்போ என்ன பண்றாங்க, பெரிய உற்சவம் நடக்குது. பெரிய உற்சவம் நடக்கும் போது பகவானை வந்து எல்லாரும் பார்த்து பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. சப்பாத்தி நிற்கிற இடத்துல கூட இன்னும் கூட ஆள் பார்த்து கூட்டு போயிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஜாதியை வந்து உள்ளே உள்ள எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ற, பகவான் நினைச்சு பயங்கரமா பிரார்த்தனை பண்றாரு, பகவானே உன்னை ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாதா, உன் தரிசனம் பார்க்க முடியாது, இந்த உயிர் இப்படியே போயிருமா, நான் இன்னைக்கு ஒன்று பார்க்கறேன்னு நான் கண்டிப்பா நான் என் உயிர் விட்டுருன்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்றாரு ஃபுல்லா. அவர் பார்க்குறாரு, ஐயோ என் பக்தன் வந்து துடிக்கிறானே பார்க்க முடியலன்னு. அவரால் என்ன பண்றது தெரியல. என்ன பண்றாரு, இப்போ வச்சுக்கலாம், இப்போ பகவான் இங்கே பார்க்குறாரு 150 டிகிரி வச்சுங்க. 150 டிகிரினா அப்படியே பின்னால் ஆப்போசிட். 150 டிகிரினா அப்படியே பின்னால் ஆப்போசிட். என்ன பண்ற, அந்த கல்லுக்குள்ள எல்லாம் ஒட்ட தெருக்குது, தாங்க தெருக்குது. தெரிஞ்ச உடனே பகவான் அப்படியே இருந்தவர் அப்படியே திரும்பிட்டாரு. திரும்பினா பக்த கனகதாஸ் பாதி மயக்கத்தை போயிட்டாரு, பார்க்க முடியாது சொல்லிட்டு பார்த்தா அங்கே காசு கொடுக்குறாரு. பக்த கனகதாசே என்னை பாரு, என்ன அவங்க தரிசனம் எடுத்துக்கணும். அவங்க பார்த்தோம் எல்லாரும் மொத்த கூட்டமே பக்த கனகதாஸ் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டாங்க. அதுதான் ஸ்ரத்தா, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்துச்சா பக்தி வரும். எதுக்காக சொல்றேன்னா, பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோ விக்கிரகமோ கல்லோ இல்லை, பகவான் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் எப்படியும் வந்து காட்சி கொடுப்பாரு, எப்படியும் அவர் வந்து வருவார். அதே போலதான் திருப்பான ஆழ்வார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பரம் திருப்பான ஆழ்வார். ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் காவேரி திருப்பான ஆழ்வார் பாணர் குளத்துக்கு சேர்ந்தவர். அவரெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்போ காவேரி நதிக்கு அந்த சைடு தான் வந்து அவர் நிற்கணும். அந்த சைடு நின்று தான் திருப்பான ஆழ்வார் என்ன பண்ணுவார், ரங்கநாதரே உன்னை தரிசிக்க முடியாதா, ஒரு வாட்டி கூட உன்னை பார்க்க முடியாதுன்னு. அப்போ என்ன பண்ண, ஒரு ஆள் வந்து ரொம்ப பக்தி மறந்து போய் அப்படியே இறக்கி இறக்கி காவேரி நதி கிட்ட வந்து நின்றுட்டாரு. நின்றுட்டு காவேரி நதி கிட்ட நின்று அப்படியே பிரார்த்தனை பண்றாரு. அப்புறம் திருமஞ்சனம் பண்றதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வந்து பூஜாரிங்க அர்ச்சகர் வராங்க, வந்து காவிரியில் தண்ணி எடுக்க வராங்க. இப்போ தண்ணி வந்து இப்படி ஓடுது. தண்ணி இப்படி ஓடும் போது திருப்பான ஆழ்வார் மேலே நிற்கிறாரு. அப்போ தண்ணி வந்து அங்கேயும் தான் வருது. சண்டா இவன் பாரு மேலே நிற்கிறான், இவன் காலில் தண்ணி பட்டு நவரா அவங்க கத்துறாங்க. இவரு வந்து ஃபுல்லா வந்து அவர் பரவசல் நிற்கிற பகவான் ரங்கநாதர் சொல்லிட்டு பாடி இருக்கிறாரு. அவர் பாடி இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து கூப்பிட வரங்களா ஃபுல்லா மயக்கத்தில் இருக்கிறாரு. என்ன பண்ண பூஜை என்ன பண்றது, நவர மாட்டேன் சொல்லிட்டு கை விட்டாங்க. கல்லு பெரிய நல்ல கல்லு ஒட்ட ஒரே அடி, ஏன் சொல்லி ஒரே அடி அடிச்ச மண்டியில பட்ட ஃபுல்லா ரத்தம். அவர் அப்போதான் அவருக்கு ரியலைஸ் பண்ணுது, ஐயோ ஐயோ நான் அப்பா பண்றது நான் மனுஷன் சொல்லிட்டு அப்படியே அவர் நவுந்துட்டாரு. ஃபுல்லா மண் ரத்தத்தோட அப்படியே போறாரு. அவர் திருப்பான இவங்க தண்ணியை ஃபுல்லா அவங்க குடமா தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அங்க ரங்கநாத பார்த்தாரு, என் பக்தனே அடிச்சுட்டு நீ வரியானே ஃபுல்லா கவு சாதிடாரு. ஃபுல்லா கவு போக முடியல. அப்புறம் அது நிறைய கதை நடந்து அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், ஏன்னா கருத்து வைப்பாங்க, அவருடைய முகத்தில் ரத்தம் ஊத்தம் இருக்கு. பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பான அவரை வந்து என்னை கூட்டு வான்னு, அவனை வந்து நீங்க நடந்து கூட வரக்கூடாது, அவனை தோல்ல தூக்கிட்டு வரன்னு. அப்ப அந்த யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்க போயிட்டு அவருக்கு போய் தோல்ல தூக்கிட்டே வருவாங்க. தோல் தூக்கி அந்த தோல் பண்ணிட்டு அவர் வந்து பாசுரம் போடுவார். பாசுரம் பாடிட்டு தென் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ரங்கநாதர் போய் அடைஞ்சிடுவார் அவரு. தட்ஸ் டிவோட்டிஸ் ப்ராப்ளம். என்ன சார் போயிட்டே இருக்கலாம், சொன்னா போயிட்டே இருக்கும். அப்ப என்ன நம்பிக்கை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் முடிச்சுறேன். நம்பிக்கை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை இருந்துச்சுன்னா பக்தி சும்மா அப்படியே சும்மா பட்டை சுட்டிக்குமே அந்த மாதிரி சும்மா சச்சா அப்படியே நல்லா மலர்ந்து நிற்கும். பக்தி நல்லா மலர்ந்து நிற்கும். பக்தியில நல்லா வளர்ந்துட்டோன்னா நம்ம சேவை செய்யல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப நம்ம சேவை செய்யறோமே, பகவான் திருப்தி அடைகிறாரா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? சேவை செய்யறேன், பகவான் திருப்தி அடைகிறாரா இல்லையா, நான் என் மண்டையை வச்சு செய்யறேன், அவர் அந்த பகவான் வந்து திருப்தி அடைகிறாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது?
விலாசிங்க வருது. சிம்பிள். அதாவது என்னன்னா, நம்ம பகவானை சேவை செய்யறோம், அவர் திருப்தி அடையாத எப்படி இருக்குதுன்னா, நம்ம மனசு ஹாப்பியாக ஆரம்பிச்சுனா நம்ம மனதில் நல்லா சந்தோஷமாக இருக்கு. அது சின்ன ஹாப்பினஸ். சும்மா ஐஸ் கட்டி இருக்கலாம், ஐஸ் கட்டி நீங்கள் வச்சு எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா ஓகே பகவான் திருப்தி அடைகிறாரு, பகவான் திருப்தி ஓகே நம்மளுடைய சேவை எடுத்துக்கிறாரு. அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையோட சேவை செய்யணும். நம்பிக்கை 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 இருந்துச்சுன்னா பக்தி வந்துடும். பக்தி வந்துருச்சுன்னா தென் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா மனசுக்குள்ள ஹாப்பியா இருக்கும். எவ்வளோ வகையான பிரச்சனை வந்தாலும் மனசு உள்ளுக்குள்ள எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். தென் நம்ம இந்த லோகத்தை விட்டு போகும்போதே யார் வருவா? கடைசி காலத்துல பகவான் பக்தர்கள் வருவாங்க, வருவாங்க. நம்ம யம தர்மராஜை பார்க்க கூடாது. ஹாஸ்பிட்டலில் கடைசியா வந்து ஐசியூல இருக்கும் போது டிங் 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 ஓடி இருக்கும். இப்படி ஓடி டிங் 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 அப்புறம் டீன்னு ஒன்று பாருங்க. உண்மையில துளசி கடைசி தான் எல்லாம் ஹாஸ்பிட்டல் தானே போறாங்க. இல்லை நான் தூங்கும் போதே போயிடணும் பிரபு. இல்லைங்க நான் பக்தி பண்றேன், நான் தூங்கும் போதே போயிடுவேன், யாரும் எழுதி கொடுக்கலங்க. பகவான் சொல்லிக்காரா, தூங்கும் போதே உங்களுக்கு கூட்டு போயிருந்தேன். எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் ஐசியூ சிசியூ எல்லாம் இருக்கு. பட் பகவான் வந்து பக்தர்களை காப்பாற்றுவார். எப்படி ஒரு பூனை வந்து அந்த தன்னோட வாயில பூனை குட்டி தூக்கிட்டு போகும்போது எங்க அம்மா எங்க கூட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அது பூனை வாயில தூக்கிட்டு போகும் பாத்தீங்களா? அதே பூனை தன் வாயில வந்து பார்த்தீங்கன்னா எலியை பிடிச்சி தூக்கிட்டு போகும். அப்போ எலி செத்து போய் கிடக்கும். அவன் மரணம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூனை வந்து அந்த பேபி தூக்கிடும் போது நம்மளுக்கு அழகாக உயிரை வலிக்காம எடுத்துடுவார். இல்லை இந்த டெம்பிள் அடைக்கும் போது லைட்ல அடிப்போம் பார்த்தீங்களா? மேலே மொட்டை மேலே அடிச்சா இல்லை லைட்ல அடிச்சுட்டே வருவோம். அடிச்சுட்டு வந்து கடைச்ச வெளியில் அடிப்போம். அந்த மாதிரி காலிலேருந்து ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. காலில் எல்லாமே ஒன்று அடிச்சுட்டே வருவாங்க. கபம் வாத பித்தம் ஃபுல்லாக வச்சு. கபம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சளி, அந்த வாதம்னா வந்து காற்று, பித்தனம் சூடு, இதெல்லாம் மொத்தமாக தொண்டையை அடைச்சிடும். அப்புறம் யாருக்கு இங்கே தேல் கடிச்சிருக்கு? தேல் பூரா கடிச்சிருக்கா? அடிச்சுக்கோ. 1000 தேல் கடிக்கிறதுக்கு சமம் அந்த உயிரை வந்து இங்கேருந்து எடுக்கணும். நம்மளுக்கு எலி மாரி வேணுமா இல்லை பூனைக்குட்டி மாரி வேணுமா துளசி? எப்படி துளசி சொல்லுங்க துளசி. சொல்லிட்டீங்கன்னா முடிச்சு என் கிளாஸ் சக்ஸஸ். எலிக்குட்டி மாரி நம்ம வந்து மரணம் அடையணுமா இல்லை பூனைக்குட்டி மாரி ஹாப்பியாக இருக்கணுமா? சொல்லுங்க துளசி, உங்க வார்த்தையில் தான் இருக்கு துளசி. பூனைக்குட்டி மாரி நம்ம ஹாப்பியாக நம்ம வந்து பகவான் கிட்ட போய் சேர்ந்தணுமா இல்லை எலிக்குட்டி மாரி மரணத்தில் அவஸ்தைப்படணுமா? பூனைக்குட்டி கை தருவாங்க. அப்போ நம்பிக்கை இருந்துச்சு பக்தி பண்ணா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஓகேவா? சிறிதளவு பக்தி செய்தாலும் நான் அவனை மிகப்பெரிய பயத்தில் காப்பாற்ற சொல்லி 2வது அத்தையும் 40 சொல்றாரு. அவன் பயப்பட தேவையில்லை. அதான் யாருக்கு எந்த பயம் வேணாம், எல்லாம் நல்ல நம்பிக்கையோட சேவை செய்யுங்க. அந்த நம்பிக்கை வந்து பகவான் காப்பாற்றுவார், காப்பாற்ற அந்த அந்த அவன் நம்பிக்கை தேவையில்லை. கண்டிப்பாக பகவான் காப்பாற்றுவார். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ भगवान श्री रामचंद्र भगवान राधा माधव की जय गौरंग महाप्रभु की गौर हरि की सिंहदेव भगवान की श्रील प्रभुपाद महाराज की गौर प्रेमानंदे हरि हरि बोल. இது கேள்விகள் சொல்லுங்க. தர்மனா வந்து மாதாஜி பல வகையான தர்மங்கள், தானம் பண்றது வந்து அப்புறம் வந்து சேவையில் இல்லை தர்மங்கள் வந்து சாதாரண நம்ம உலகத்தில் உள்ள தர்மங்கள். தானம் கொடுக்குறது, ஒரு கிரகஸ்தா தர்மம், அப்புறம் எல்லாம் நிறைய தர்மங்கள் இருக்கு. இதுதான் தர்மா. அடுத்தானா வந்து பார்த்தீங்கன்னா சொத்து, பணம். காமனா வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தை காமனா ஆசைகள், இச்சைகள், சோமாச்ச ஆசைகள். மோக்ஷனா வந்து முக்தி அடையுது. இந்த 4 நமக்கு தேவையில்லை பண்ணுது. அதான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சொல்லிட்டாரு. அல்லாத அதில் ஒரு சர்வதர்மம் பரித்தியஜ்ய ஸ்லோகத்தில் ஒன்று இருக்கு. எல்லாத்தையுமே தூக்கி போட சொல்றாரு. தூக்கி போட்டு கோஷமா இருக்க சொல்லல. நான் கொடுக்க தர்மத்தை எடுத்துக்கோ. யார் கொடுக்குறா? மகாபுரு கொடுக்குறாரு. ஹரிநாம கேவல கலோ நாஸ்தியவ கதிர் அன்னேதா. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பகவான் மகாபிரபு, நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், நம்ம கிருஷ்ணரை அடையிறது தான் கோல். உண்மையா இல்லையா? நம்ம எல்லாம் கிருஷ்ணர் அடையிறது தான் கோல். கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணலாமா, ஃபாலோ பண்ணக்கூடாதா? கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணுமா, ஃபாலோ பண்ணக்கூடாதா? கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணுமா, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாதா? பார்த்தீங்களா இது? கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாதா? கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண மாட்டிக்குவோம். கிருஷ்ணர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபியர்கள் சண்டையெல்லாம் திட்டு போறாரு, அழகாக வளர்றாரு.
இப்போ நான் போயிட்டு எங்க தைப்பீங்களே எங்கேயாச்சும் மச்சிலாம் இருக்கிறாங்க இல்லை யாராவது மாத்தச்சிலாம் இருக்கிறாங்க நான் போய் எல்லா சட்டையும் போய் அவங்க ஹேப்ரனு அவங்க கடலை முறை வச்சு அவங்க சட்டையெல்லாம் போய் திருடிட்டு துப்பாலாம் தூட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும் அது? முடிஞ்சு சம்மந்தம் பண்ணிட்டு எனக்கு அப்பதான் ரிப்போர்ட்டே பண்ணுவாங்க. அடி வெளுத்து தான் நம்ம கிருஷ்ணரை அடையணும். ஆனா கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபு மூலியமா தான் கிருஷ்ணர் அடையணும். கலியுகத்தில் எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. சைத்தன்யா மகாபிரபு கிருஷ்ணர் வந்து அவர் லீலா புருஷோத்தமா. அவர் அந்த யுகத்துல அவர் என்ன லீலா பண்ணணுமோ நம்ம மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். மகாபிரபு எப்படி பக்தி பண்ணாரு? ஏன்னா அதான் கிருஷ்ணர் தான் மகாபிரபு வராரு. மகாபிரபு ஃபாலோ பண்ணணும். எப்படி பக்தி பண்ணாரு? அதான் அந்த அந்த தர்மத்தை நம்ம எடுத்துக்கணும். மதஜி நம்ம முக்திலாம் தேவையில்ல. முக்தி வந்து நீங்க முக்தி முகுந்த அஞ்சலி பகவான் முகுந்தான பகவானோட செயல் வந்தீங்கன்னா முக்தி உங்க வாசப்பல்ல நிப்பா. முக்தி முகுந்த அஞ்சலி ஸ்லோகத்தில் போட்டிருக்கு. நீ முக்தி தனி தேவை போற தேவையில்ல. பகவானை வந்து நம்பிட்டீங்கன்னா முக்தி எல்லாம் ஒரு சத்து பேக்கேஜ் எல்லாம் வந்து சேரும். நம்ம சேவை பகவானுக்கு சேவை செய்யறது மட்டும்தான். அது எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. வேற எந்த பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மார்க்கனி ரிஷி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு? மரண நேரத்துல சிவலிங்கத்தை பிடிச்சிட்டாரு. ஐயோ நான் போகக்கூடாது யமதர்மராஜா வந்துட்டாரு. சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு வேகமா பிடிச்சி இருக்கிறாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா சிவபெருமா கருணை கொடுத்தாரு. பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் வைஷ்ணவரா வந்து வைஷ்ணவ டிவோட்டியா ஆனாரு. கிருஷ்ணன் டிவோட்டி ஆனாரு அவர். அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை பகவான் மேல நம்பிக்கை சேவை செஞ்சாலே போதும். எதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஓகே மதுஜி, வேற கேள்விகள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில டிவோட்டி இப்போ என்னையே வச்சுக்கிங்களேன், நான் யாரை கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 30-40 இயர்ஸ் வந்து டிவோட்டியாக இருக்காங்க, சேவை செய்கிறாங்க, சான் பண்ணுறாங்க, சாதனா இஸ் பக்கா, எவ்ரிதிங் இஸ் குட் ப்ரோ. ஸ்டில் அந்த நம்பிக்கை வரலன்னா எப்படி ப்ரோ? ஸ்டில் நம்பிக்கை வராத காரணம் என்ன? நம்மளுக்கு பஜனை கிரியா, அதாவது நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி வந்து அது வந்து எங்கேயோ வந்து ஒரு பிக் ஹோல் இருக்கும். லூப் இருக்கு. அது எங்கன்னு வந்து பார்த்து அவங்க தனிப்பட்ட முறையில் சம்திங் குரு இல்லைன்னா வந்து வைஷ்ணவர்கள் இவங்களோட யார் அவங்க கிட்ட அவங்ககிட்ட யார்கிட்ட அவங்க நம்பிக்கை இருக்கோ அவங்களோட சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அப்போ கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்பிக்கை வர்றதுக்கு ரெடியாக இருக்கு. பகவான் பக்தி கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு துளசி வராங்க. துளசி நீங்கள் வரீங்க, ஒரு தட்டு எடுத்துட்டு வரீங்க, எனக்கு சாப்பிட கொடுங்கன்னு. நான் என்ன பண்ண சரி ஒரு மில்க் ஊற்றுறேன். ஒரு நீங்கள் கிளாஸ் எடுத்துங்க, நான் மில்க் பால் ஊற்றுறேன். கிளாஸ் ஃபுல்லாக ஓட்டை இருந்துச்சுன்னா எப்படி பால் ஊற்றி எப்படி நிற்கும்? நிற்காது. எல்லா பாலும் வெளியாயிரும். அதே போல் பகவான் எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்காரு. ஆனால் நம்மளுடைய பக்தியில் நம்மளோட பாத்திரம் ஓட்டையாக இருந்துச்சுன்னா, நம்மளோட இது நம்மளோட நிறைய ஹோல் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அவர் கொடுக்குறது நிற்கும்? நிற்காது மதஜி. ஃபர்ஸ்ட் நம்மளோட சாதனா பக்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா, சாண்டிங்கு 4 ரோ 4 ரோ பிரின்சிபல், அப்புறம் வந்து பேசிக்காக சேவை செய்கிறது, இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அவராதெல்லாம் பண்ணாமல் ரெடியாக நம்ம சொல்லி எல்லாம் பட்டி எல்லாத்தையும் அடைச்சிட்டோன்னா தென் அந்த கப்பை வந்து முழுகாது, கரெக்டாக போகும். அது நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணணும். ஓகே மதஜி, அது என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து பர்சனலாக சில கொஸ்டின் இருந்துச்சுன்னா யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, இங்கே யாருக்கு டிஸ்கஸ் பண்ண கரெக்டாக கிடைக்குமோ அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ அது கரெக்டாக நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். ஓகே, வேற ஏதோ கேள்விகள் சந்தேகங்கள்? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி, வாய்ப்பு ரொம்ப நன்றி.